தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. உங்களுடைய கிருபை தேடி நிற்கிறப்பா. நீ மன உருக்கத்தின் ஆண்டவரா, மன இரக்கத்தின் ஆண்டவரா. உண்மை நோக்கி பார்த்த ஒரு மக்களை நீ கைவிடவில்லை. 18 வருடம் பெரும்பாலுள்ள ஒரு மனிதனப்பா, எவ்வளவு எதிரக்கூடாத ஒரு கூனி உண்மை நோக்கி பார்த்த பொழுது எழுந்து நிமிர்ந்து நின்று ஒரு விடுதலை கொடுத்த ஒரு இருள தகப்பனவா, எங்கள் மத்தியில் இருக்கிற அந்த 18 வருஷம் அந்த பெரும்பாலுள்ள அந்த பையன் உங்களுக்கு கணக்கில் சரியிடம் தகப்பன மனமுறைங்கி விடுதலை கொடுங்க. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில, மன அமைதி இல்லாத நிலைமையில, வேதனையின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, யார் உதவி செய்யாத கண்ணீரோடு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய பிரச்சனை இறங்க விடுமா, உங்கள் விடுதலையின் கரம் வீட்டு இறங்க விடுமா. என்ன நோக்கத்தோடு இந்த கட்டடத்துக்குள் எங்களை அழைத்தது உங்கள் நோக்க கட்டப்பலை ஒரு விசை கூட எங்களை ஆசிரியங்க. எங்களோடு கடந்து வாங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு வரணும். அசைவாடு மாறியே பொறுமையே நாவியே, அசைவாடு ஆவியே பொறுமையே நாவியே, இளமசைய உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. உண்மையாகவே எங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை பார்ப்பதில் உங்களோடு சில நிமிடங்கள் செலவழிப்பதில் கடவுளுக்கு மீண்டுமான அதிகமான நன்மையை செய்து அருமையான பாஸ்டர் துணைவியார், அவருக்கு உதவி செய்கிற பாஸ்டர் அண்டு பேண்ட் அடிக்கிற ஐயாவை வாழ்த்து. இது என்னுடைய துணைவியார். அவங்க ஒரு ஸ்கூல் நடத்துகிற ஸ்கூலுக்கு அவங்க இன்சார்ஜ். இது என்னுடைய மகன், அவர் எலும்பு டாக்டர். அவங்க நாங்கள்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இப்படி வந்து அவங்க இப்படி வர்றாங்க. அவங்களும் இந்த பகுதியை கூட பார்க்கணுன்னு அன்போடு அழைத்து அவர்கள் அன்போடு வரையிட்டு போட்டிருக்காங்க. உண்மையாகவே வாழ்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது எலும்பு பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, வேறு ஏதாவது ப்ராப்ளம் தான் அவங்க ஃபாஸ்ட் மூலம் என்னுடைய மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மருத்துவமனை மணலியில் இருக்குது. இங்கே இல்லை, மணலி மீன் ரோடில் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற பகுதியெலாம் ஜிஹெச் இருக்குது, ஸ்டான்லி இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இல்லைங்களா? அதாவது வேணால் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்டு தொடர்பு போட்டிங்கன்னா அவங்களுடைய துணைவியார் டாக்டர், மகள் டாக்டர், மருமகன் டாக்டர், ஒரு பெரிய ஒரு 50 பெட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது. இந்த கிருபையினால் நாங்கள் கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணி இப்போ அது ரன்னாகிக்கிட்டு இருக்குது. அவர்கள் மூலமாக உங்களை பார்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட கடவுள் எங்கே என்னை விட்டார், இந்த கடவுளுக்கு மட்டும் நமக்கு கண்ணு தெரியல. அப்படி நம்ம எல்லாரும் வருத்தப்படுறோம். அவங்க இதே மாதிரி தான் நான் என் தான் படித்தா இன்றைக்கி அவன் பெரிய டாக்டர் ஐஏஎஸ் இருக்காங்க. நான் இன்றைக்கி என் பிள்ளை சோறு போடுற ரோட்டில் உட்காந்துருக்கிறேன். எனக்கு வழியிலே ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம், ஒரு வேதனை. மூக்கு இருந்தால் சளி இருக்குவாங்க. பிரச்சனை இல்லாத இதுனே இல்லை. எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை. எப்படி பிரச்சனைனா, ஒரு கடலும் ஒரு நண்டும் ஃப்ரெண்டாக. கடல் பார்த்துருக்கீங்கள? இப்போ நான் வேறு ஊரில் டெல்லியில் போய் கடல் பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் கடல் பீச் பார்த்தீங்கல்ல, பீச்சில் இருக்க அந்த தண்ணியும் கடலும் ஒரு நண்டும் ஃப்ரெண்டாக. அந்த நண்டு எங்கே வாழும்? கடலுக்குள்ள வாழும். கடலுக்குள் தண்ணிக்குள்ளே இருக்கும், பூமிக்கு வெளியே இருக்கும். மீன் வந்து தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நம்ம வெளியே தான் இருக்க முடியும். யானை வெளியே தான் இருக்க முடியும், தண்ணிக்குள்ளே வாழ முடியாது. ஆனால் இது ரெண்டுலேயும் வாழக்கூடிய ஜந்துக்கள், தவளை, நண்டு, திமிங்கலம், இதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும், எங்கேனாலும் இருக்கும். பாம்பு, இதெல்லாம். அந்த நண்டு கடலும் ரொம்ப பேசிப்பா. 2 கூட ஒருக்குள்ள விட்டார். அப்படி நண்டு நடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து இப்படி இருக்கும், இப்படி நடக்கும். அது பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கும். நடந்து வரணும். அந்த நண்டு நடந்து வந்து அப்படி போனோடனே அந்த அலை வந்து அந்த அடிச்சிடும். எதை வந்து அடிச்சிடும்? நண்டை வந்து அந்த அலை வந்து அந்த கால் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கடல் பாரு, இந்த அலை பாரு, நான் இப்படி போனதை அடிச்சிருக்குன்னா அது கோவப்பட்டுக்கிட்டே இருக்கு.
அதுக்கு விளங்கலை. எப்போனாலும் நடந்து போன சில இடத்துல அடுத்த அலை வந்து அதை அடிச்சு போயிடும் அந்த நண்டு. அந்த அலை அந்த நண்டு போகும். அப்புறம் ஒரு நண்டு வந்துச்சு. அது கடலும் அதுவும் ஃப்ரெண்ட் இல்லை. அது ஒரு பெரிய நண்டு, அதுக்கும் கடலும் ஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் அது ரொம்ப தூரம் நடந்து போச்சு. ரொம்ப நேரம் வந்து அந்த அலைகள் வந்து அடிக்கணும். பார்ப்பதற்கு அழகாக அந்த அலைய கடலோட நண்பராக இருந்தாச்சா நண்டு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, பாரு நானும் நீயும் ஃப்ரெண்டு, ஆனால் ஏன் அதை மட்டும் நீ அடிச்சுக்கிட்டே இருக்க, எனக்கு நீ அழிக்கிறதுல நீ பெருசாக இருந்தா அந்த நண்டு கடலை திட்டுச்சு. திட்டிக்கிட்டே இருக்கிறவங்க நல்ல வரல. அந்த போன நண்டோட அடையாளம் இருந்தது. அங்கிருந்து ஒரு ஓனாய் வந்துச்சு. அந்த நண்டு வரை அப்படியே நண்டோடைய தடத்தை பார்த்துக்கிட்டே வந்து அந்த நண்டு உள்ள ஒரு இடத்துல நண்டை விசாரிச்சு. ஒருவேளை இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு இறங்கலை, உதவி செய்யலை, கஷ்டத்தில் இருக்கோம், வேதனையில் இருக்கோம், துன்பத்தில் இருக்கோம். ஆண்டவர் எப்போதுமே நம்மை உதவி செய்ய மாட்டார். அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில் அவர் உள்ளங்கையில அவர் பார்த்த என் முகம் தெரியுமா? என்னுடைய முகம். நீங்க நினைச்சா உங்க முகம் தெரியும். அவர் சொல்றாரு, உன் கருவையுடைய கண்கள் நீ தாயின் கருவில் உருவாகுனேன். எப்படி குழந்தை உண்டானா 4 மாசத்துல போய் ஸ்கேன் எடுக்கிறோம்ல, 5 மாசத்துல ஸ்கேன் எடுக்கிறோம்ல, 6 மாசத்துல ஸ்கேன் எடுக்கிறோம், 6ஆவது மாசத்துல எந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க. சார் நம்ம நாட்டில் சொல்ல மாட்டாங்க, அமெரிக்கா சைனாலாம் எந்த குழந்தை உங்களுக்கு உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேனில் தெரியும். 4ஆவது மாதத்தில் அது கருதானா குழந்தை தானா இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. 6ஆவது மாதத்தில் எந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அவர் படைக்கிறப்பவே இந்த ஸ்கேனெல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஸ்கேன்லாம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ வந்து ஒரு 50 வருஷத்துக்கு உள்ளது. ஆனால் உலகத்தை மனுஷனை படைத்து 6000 ஆண்டுகள் ஆச்சு. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவரோட ஸ்கேன் அவர் பார்த்தாரு. அவர் சொல்ற, சிறு வயது தொடங்கி முதிய வயது தாங்குவேன். உன் சிறு வயதுல இருந்து முதிய வயது நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்பி வைப்பேன். ஆண்டவர் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரை நம்மை பாதுகாக்க ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, இனத்தை பார்க்கல, பணத்தை பார்க்கல, படிச்சிருக்கமா படிக்கலங்கிறத ஏக்கத்தை பார்க்கல. அந்த ஆண்டவர் எல்லாரையும் பார்க்க மாட்டார். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அழகா ஒருத்தர்கிட்ட நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கதை கேட்டேன். ஒரு பாட்டி, ஒரு திருநெல்வேலி வச்சது ஒரு பாட்டி சொல்லுது அந்த மெசேஜ். எவ்வளவு அக்கிரமம் பண்ணான், எவ்வளவு புட்பாக்கெட் அடிச்சான், எவ்வளவு ஏமாத்தினான், அவன் நல்லா இருக்கான், நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் நல்லா இல்லையேன்னு சொன்னான். நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் நல்லா இல்லையேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ நல்லவன், உனக்கு ஒரு குறைபடாது. திருடனை நான் நேசிக்கிறேன். ஆனா அவன் திருட்ட ஒழிக்கலாம் ஒரு நாள் என்ன பண்ணுவான், அவன் லைஃப் அழிஞ்சு போகும். தப்பு செய்தவனை நான் நேசிக்கிறேன். அவன் தப்பு ஒரு நாள் தப்ப உடலைன்னா அவன் என்ன பண்ணிடுவான், சிகரெட் குடிச்சவன் சிகரெட்டை ஒரு நாள் லங்ஸ் கெட்டு போய் டிபி வியாதி வந்துடும். ஓயில போட்டவனுக்கு ஒரு நாள்ல கேன்சர் வியாதி வந்துடும். நான் ஒண்ணுமே போடல, கவலைப்படாத, ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன்னா பாவிகளை நேசிக்க மாட்டவர். அவர் இந்த உலகத்திற்கு வந்து பாவிகளை அடிச்சுக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லாம் அங்கீகரிக்கும். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கப்படும். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு நாம் பாவியாய் இருக்கணும்னு கவலைப்பட வேண்டாம். தப்பு பண்ணிட்டே கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் கேட்கிறார், உங்களில் தவறு செய்யாத. எந்த மனிதன் தவறு செய்தாரோ அந்த மனிதன் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்க மாட்டார். அந்த ஆண்டவர், அதுதான் அந்த இளையகுமாரன் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பாவ மன்னிப்பு பெற்ற இளையகுமாரனுக்கு அவங்க அப்பா மோதிரம் போட்டார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை. ஏன்னா அதுதான் நீதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல அந்த கட்டளைகள், பாவ மன்னிப்பின் கட்டளைகள். அது நீ மோதிரத்தை அவிழ்த்துக் கொள், கலையாணிகளை அவிழ்த்துக் கொள்கிறாரு. நீங்கள் நானும் எந்த விதத்திலும் பயப்படாம எனக்கு என்ன வேணுமோ தேவையான நேரத்துல ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஜாதி மாற வேண்டாம், மதம் மாற வேண்டாம், இனம் மாற வேண்டாம்,
உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு அவர்கிட்ட இல்லை, படிச்சிருக்கவன் படிக்காதவன் இல்லை, என்னை மாதிரி வியாபாரி ஐயா மாதிரி அரசு அதிகாரின்னு அவர்கிட்ட இல்லை, இவரை மாதிரி பாஸ்டர் இவரை மாதிரி டாக்டர்னு அவர்கிட்ட இல்லை. அவர் நிலையில் எல்லாரும் ஒண்ணுதான். ஐயாவை எப்படி அரசு அதிகாரி எப்படி மக்களை பாதுகாக்கும் பணி எப்படி அவர் கொடுக்கணும் அவரை எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி போதக பணி இவரையும் அப்படிதான் பார்க்குறாரு. அதே மாதிரிதான் என்னையும் பார்க்குறாரு. அதே மாதிரிதான் தம்பி டாக்டர் அவரையும் பார்க்குறாரு. அம்மா டீச்சர் அவங்களையும் அப்படிதான் பார்க்குறாரு. அவர் கண்ணில் எல்லாம் அவர் சொல்ல நீ நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத வெட்டாதமான பெரிய காரியங்களை யார் அவரை நோக்கி கூப்பிடுறா காலப்பாண்டலார் யார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உயர்வை கொடுக்கும் ஆண்டவர். நான் கடந்த நாட்களில் மணிப்பூர் மாநிலத்துக்கு போயிருந்தேன். 200 குடும்பங்கள் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்து மக்களை அந்த ஊரை விட்டு அடிச்சு விரட்டுறாங்க. அவங்க வீட்டெல்லாம் எரிச்சிடுறாங்க. வீடு எல்லாம் சூறையாடப்பட்டு எரிக்கப்படுகிறது. அந்த 250 ஃபேமிலி கணவன் மனைவி பிள்ளைகள் உயிர் பிழைச்சா போது நாங்கள் வந்தாங்க. எத்தனை பேர் இறந்தாங்களோ நான் கேட்கல, டைமில் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட துணி சூட்கேஸு அம்மா எதுவுமே எடுக்கல, மணி பர்ஸு ஐடி கார்டு ஆதார் கார்டு எதுவுமே அப்படியே ஓடி வந்துடுறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் இருக்கிறப்போ ஒரு பொதுநல ஸ்தாபனம் வந்து ஒருத்தருக்கு 1.5 லட்ச ரூபா ஒரு வீடுன்னு 200 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆண்டவரோட கைவிடல இருக்கிறதுக்கு வீடு 1.5 லட்ச ரூபா ஒரு வீடு 200 ஃபேமிலி கிட்ட 20 கோடி கிட்ட கணக்கு 200 லட்சம் 230 லட்சத்துக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டவர் அதே மாதிரி நமக்கும் உதவி செய்யணும். நாங்கள் ஆண்டவரை நோக்கி எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த வியாதியில் இருந்தாலும் எந்த துன்பத்தில் இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நம்மை நினைத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறப்போ அவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒரு விஷயத்தில் ஆண்டவர்கள் பார்த்தோமா அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுத்தேன், உங்கள் கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய விடுதலை எனக்கு தகப்பனே என்று பார்த்தோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறப்பேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறப்பேன் என்று சொன்னதா, யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்க ஒரு சகோதரி கணக்கு ஸ்டமக் பெயின் ஜெபிக்கிறாங்க, வயிறு வெளியே எனக்கு இருக்கு, எனக்கு விடுதலை கிடைக்காதா, ஏக்கத்தோடு ஜெபிக்க அந்த மகளுக்காக. ஒரு சகோதரி எனக்கு தூக்கம் வரல, கெட்ட கனவுகள், ஏன் வாழணும், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கேன், கணவன் அம்மா விட்டுட்டாங்க, அப்பா விட்டுட்டாங்க, அண்ணன் விட்டுட்டான், கணவன் விட்டுட்டான், என் வியாதி நிமித்த எல்லாரும் விட்டுட்டாங்க, நான் ஏன் வாழணும்னு நினைக்கிறப்பா. ஆனா நீங்க ஒரு கிருபையாக எனக்கு விடுதலை தரணும், இயக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக தந்துடுறேன். ஒரு அசுத்த ஆவி அசுத்த கட்டுகள் எங்கள் உள்ளத்துல இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இயக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக தந்துடுறேன். எங்களுக்கு இருக்க வீடு இல்லப்பா, ரோட்ல இருக்கிறோம், என் பிள்ளை படிச்சு ஒரு IAS IPS ஆகாதான ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த சகோதரிக்காக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக பார்க்கிறேன். இந்த பிள்ளைங்க நீங்க பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. இந்த ஊழியர் மூலம் அவருடைய துணைவியார் மூலம் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலம் இந்த மக்கள் ஜீவனுள்ள தகப்பனாக உண்மை கண்டுகொண்டு உங்களிடத்துல அற்புதங்கள் அடையாளம் பெற்று இந்த கிருபை இயேசுவின் ஜெபத்தில் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதி